ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வேர்ட் ஃபெம். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா நிறுவனம் அல்லது உறுதியான. நிறுவனம்னா கம்பெனி, ஓகேங்களா? ஏதோ ஒரு கம்பெனி அந்த மாதிரி விஷயத்த நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ டுக் அ ஃபர்ம் ஸ்டாண்ட் ஆன் த இஷ்யூ, ரெஃப்யூசிங் டு காம்ப்ரமைஸ் ஹர் பிரின்சிபல்ஸ். அவள் தனது கொள்கைகளை சமரசம் செய்ய மறுத்து பிரச்சனையில் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தார். அப்போ இந்த இடத்துல ஃபர்ம் அப்படின்றது அந்த நிலைப்பாடு, அந்த அந்த நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? உறுதியா இருந்துச்சு, ஓகேங்களா? அப்போ உறுதியான அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல வந்திருக்கு. இன்னொரு அர்த்தம் என்னது? நிறுவனம். அதாவது ஏதாவது ஒரு கம்பெனி எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஃபர்ம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வேர்ட் பிளட்ஜ். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா உறுதிமொழி அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The students pledged to uphold the values of honesty and integrity. நேர்மை மற்றும் ஒருமைப்பாட்டின் மதிப்புகளை நிலைநிறுத்த மாணவர்கள் உறுதியளித்தனர். அப்போ பிளட்ஜ் அப்படின்னா உறுதிமொழி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆய்வு, அதாவது இன்வெஸ்டிகேஷன், ஓகேங்களா? இன்னொரு இடத்துல எங்கே எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிலாம் சொல்லல. அப்படின்னா நிறைய இடத்துக்கு போகணும், போய் அந்த இடத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மீனிங்கில் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா ஆய்வு அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஹேஸ் லெட் டு நியூமரஸ் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ். விண்வெளி ஆய்வு பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தது. அப்போ எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா என்னது? இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ஃப்ளாரிங். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் என்னன்னா சடனாக ஒளிரும் அல்லது எரியும். திடீர்னு எரியிற ஒரு விஷயம் ஒளிர்றத வந்து ஃப்ளாரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஃப்ளாரிங் டார்ச்சர்ஸ் illuminated the path through the dark forest. எரியும் தீபங்கள் இருண்ட காடுகளின் இடையே செல்லும் பாதையை ஒளிரச் செய்தனர். அப்போ ஃப்ளாரிங் அப்படின்னா ஒளிரும் அல்லது எரியும் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். நெக்ஸ்ட் வேர்ட் வெண்டிங். இது நவுன் அல்லது வேர்பா வரும். இதோட தமிழ் அர்த்தம் வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தல் அல்லது காற்றோட்டம் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வெண்டிங் ஹிஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஹீ ஸ்போக் பேஷனேட்லி அபவுட் த இஸ்யூஸ் ஹீ ஹேட் என்கவுண்டர்டு. அவரது விரக்தியை வெளிப்படுத்தி அவர் சந்தித்த பிரச்சனைகளை பற்றி உணர்ச்சியுடன் பேசினார். அப்போ வெண்டிங் அப்படின்றது வந்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்துதல் மற்றும் காற்றோட்டம் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். காற்றோட்டம் அப்படின்னா வந்து அந்த அந்த காற்று ஒரு க்ளோசிங் பேத்தில் காற்றை வந்து அலோவ் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஒரு கதவு மூடியே இருக்குது, அது வந்து ரொம்ப சஃபகேட்டாக இருந்துச்சுன்னா கதவை திறந்துட்டோம்னா என்னதுவும் வெண்டிங். இந்த வென்டிலேட்டர் அப்படின்ற மாதிரிலாம் வேர்ட் கேள்விப்பட்டிருப்போம்ல, அதுதான் வந்து இங்கே காற்றோட்டம் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் பர்னிங். இது ஒரு அட்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா எரிகிற அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். அதாவது ஏதோ ஒன்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து பர்னிங் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த பர்னிங் லாக்ஸ் இன் த ஃபயர் பிளேஸ் வார்ம்டு த என்டையர் ரூம். நெருப்பில் எரிகிற குச்சிகள் அறையை முழுக்க சூடாக்கியது. அதாவது இந்த ஃபயர் கேம்ப்லலாம் குச்சி வச்சு எரிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லையா? இல்லைன்னா ரூம்லேயே இப்போ ஃபாரின் கண்ட்ரி அந்த குளிர் பிரதேசத்துலலாம் அந்த ஃபயர் எரிக்கிறதுக்குனே ஒரு பிளேஸ் இருக்கும், அதில் குச்சியை வச்சு எரிச்சிட்டே இருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த குச்சியை வச்சு எரிகிற அப்படின்ற மாதிரி இந்த பர்னிங் வந்து அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் பெல்ச். இது ஒரு வேர்ப் அல்லது நவுனாக வரும். இப்போ அதோட தமிழ் அர்த்தம் வந்து ஏப்பம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆஃப்டர் த ஃபிஸி ட்ரிங்க் ஹீ குடன்ட் ஹெல்ப் பட் பெல்ச் லவுட்லி. ஃபிஸி பானத்திற்கு பிறகு சத்தமாக ஏப்பம் விடாமல் இருக்க முடியவில்லை. அதான் இதோட தமிழ் அர்த்தம். அப்போ பெல்ச் அப்படின்னா ஏப்பம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் ரூமினன்ஸ். இது ஒரு நவுன். இதோட தமிழ் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆடு மாடுலாம் என்ன பண்ணுன்னா சாப்பிட்ட உடனேயும் அந்த ஃபுட்டு வந்து வயிறுக்கு போயிடும். ஓகே, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறுக்கு போயிடும். அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபுட்டை, வயிற்றில் இருக்க ஃபுட்டை மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து மெண்டு சாப்பிடும். அதாவது அந்த அசைப்போடும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வயிறுக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் வயிறில் இருக்க ஃபுட்டை வாய்க்கு கொண்டு வந்து
மென்று அசை போட்டு சாப்பிட்ற மாதிரியான விலங்கை வந்து ரூமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த தமிழ் அர்த்தம் பாருங்க. வாயிலிருந்து உணவை வாயில் கொண்டு வந்து மீண்டும் மெல்லும் விலங்கு, அதான் ரூமினன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கவுஸ் ஆர் ரூமினன்ஸ் known for their unique digestive process. பசுக்கள் ரூமினன்ஸ் ஆகும். அவற்றின் தனித்துவமான செரிமான செயல்முறைக்கு பெயர் பெற்றவை. அப்போ ரூமினன்ஸ்னா வயிற்றில் இருக்க ஃபுட்டை வாய்க்கு கொண்டு வந்து அசை போட்டு சாப்பிட்றது தான் ரூமினன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேர்ட் குவாரல். இது ஒரு நவுன் அல்லது வேர்பா வரும். இதோட தமிழ் அர்த்தம் தடுப்பு கூண்டு. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ரேஞ்சர் யூஸ்ட் அ குவாரல் டு கீப் த ஹார்சஸ் சேஃப்லி கண்டெய்ன்டு. பண்ணையாளர் குதிரைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க ஒரு தடுப்பு கூண்டை பயன்படுத்தினார். அப்போ காரல் அப்படின்றது என்னன்னா தடுப்பு கூண்டு அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் நெமிசிஸ். இது ஒரு நவுன். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா எதிரி அல்லது விரோதி. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன் மூவிஸ் த வில்லன் இஸ் ஆஃபன் த ஹீரோஸ் நெமிசிஸ் கிரியேட்டிங் சேலஞ்சஸ் அண்ட் அப்டக்கிள்ஸ். திரைப்படங்களில் ஹீரோவின் எதிரியாக வில்லன் பெரும்பாலும் சவால்களையும் தடைகளையும் உருவாக்குகிறார். அப்போ நெமிசிஸ் அப்படின்னா வில்லன், அதாவது எதிரி அல்லது விரோதி அப்படின்னு அர்த்தம். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.